விதவை பெண்கள், அதாவது மரியாதைக்கு உரிய கைம்பெண்கள், கைகளினால் பூக்களை வாங்கலாமா வாங்கக்கூடாது என்று நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கிறது. இன்றளவும் கிராமங்களில் இருப்பவர்கள் இதை ஒரு சாஸ்திர சம்பிரதாயமாக கடைபிடித்து வருகிறார்கள். விதையாக இருக்கும் பெண்ணிடம் பூ வாங்கக்கூடாது. அவர்களின் கைகளினால் பூக்களை வாங்கினால் அவர்கள் வாழ்க்கை போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அவர்களிடம் மங்களம் நிறைந்த பொருள்களை வாங்கினால் அது சாபம், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று எல்லாம் இன்றளவும் நான் கிராமம் மட்டும் சில நகரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் காலையில் வெளியில் செல்லும் போது எதிரில் வந்தால் வீட்டிற்குள் செல்வது, அவர்களை பார்த்து சென்றால் நல்ல காரியங்கள் நடக்காது என்று எல்லாம் நானே நிறைய இடங்களில் கண்கூட பார்த்து இருக்கிறேன். இதேபோல் இன்றும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு சொல்ல நினைப்பதை இந்த பொது நலம் கமெண்டில் மூலயமாக சொல்லுங்கள். எங்கள் பொது நலம் சேனலை வீடியோக்கள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். கைம்பெண்கள் அனைவருமே கணவரை தான் இழந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவருமே அவர்கள் வாழ்க்கையையே முற்றிலும் துளையும் அளவில் அவர்களை நடத்துகிறீர்கள். இந்த பூ பொட்டு அனைத்துமே பிறப்பிலேயே கடவுளால் பெண்களுக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று. இதை கணவன் இறந்ததால் அவர்கள் அபசகுணமானவர்களாக மாறிவிட மாற்றுங்கள். இதே ஒரு மனைவி இருந்து அந்த கணவனை இந்த சமூகம் இது போல நடத்துமா? எந்த ஒரு சாஸ்திரங்களிலும் இவர்கள் கையால் பூ வாங்கினால் நல்லதில்லை, இவர்கள் முகத்தை பார்த்தால் நல்லது நடக்காது என்று எல்லாம் இல்லை. அவர்களின் கையால் பூ வாங்கினால் பூ போல் உங்கள் வாழ்க்கை வாடி போகாது, மலர்ந்துதான் போகும். அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு பூக்களை கொடுப்பதற்கு சமம். இவர்களின் கையால் ஒரு துண்டு பூ வாங்கினால் கூட